வணக்கம் நண்பர்களே. தமிழக அரசியலில் டாக் ஆஃப் த டவுனாக இருக்கக்கூடிய முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். என்ன டாப்பிக்கு? தேசிய போதைப்பொருள் தடுப்பு பிரிவு என்ன பண்ணுறாங்கன்னா, டெல்லியில் 3 பேரை வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க. 2000 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருள்களை கடந்த 3 வருடங்களாக கடத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரை அரெஸ்ட் பண்ணுறாங்க. அந்த 3 பேர்கிட்ட விசாரணை நடத்துகிறாங்க. அந்த விசாரணையில் இதில் மேலும் 3 பேர் வந்து இன்வால்வ் ஆகியிருக்காங்க. அந்த 3 பேர் தான் மூளையாக செயல்பட்டது அப்படிங்கிறது தெரிய வருது. அந்த 3 பேர் குறித்து தான் இன்னைக்கு தமிழக அரசியலில் பெரிய விவாதம் நடக்குது. ஏன் தெரியுமா? அதில் ஒருத்தர் யார் அப்படின்னா, நம்ம தமிழகத்தில் இருக்கக்கூடிய மீடியாக்கள்லாம் ஒரு சினிமா ப்ரொடியூசர் அப்படின்னு மட்டும்தான் செய்திகளை போடுறீங்களே, அவர் திமுகவை சேர்ந்தவர் அப்படின்னு எதுக்காக செய்தி போட மாட்டீங்க அப்படின்னு பாஜக கடுமையான கேள்விகளை எழுப்பியிருக்காங்க. ஒருத்தர் பேர் என்ன அப்படின்னா ஜாஃபர் சாதிக். நான் நேற்றே சொல்லியிருந்தேன், இருந்தாலும் சில அப்டேட்டை வந்து பார்க்கலாம். ஜாஃபர் சாதிக் அப்படிங்கிறவர், இவர் சென்னை மேற்கு மாவட்ட திமுகவுடைய சென்னை மேற்கு மாவட்ட அயலக அணியுடைய துணை அமைப்பாளராக வந்து இருக்காரு. இது ஒன்று. ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டாவது சலீம் அப்படிங்கிறவர். இவர் யார் அப்படின்னா, விடுதலை சிறுத்தை கட்சி இருக்குது பார்த்தீங்களா, அந்த கட்சியுடைய மத்திய சென்னை மண்டல துணை செயலாளராக இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் மைதீன் அப்படிங்கிற ஒருத்தர் இருக்காரு. அவர் யார் அப்படின்னா, நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன்ல ஜாஃபர் சாதிக் அப்படின்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அவருடைய சகோதரராம். சலீமு, மைதீன் இவங்கெல்லாம் சகோதரர் அப்படின்னு தெரிய வருது. இந்த மைதீன் யார் அப்படின்னா, அந்த ஜாஃபர் சாதிக் வந்து ஒரு ப்ரொடியூசரு. அவர் ஒரு படம் வந்து எடுக்கிறாரு, இறைவன் மிகப்பெரியவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் எடுக்கிறாரு. யார் தெரியுமா டைரக்டரு? டைரக்டர் அமீர் தான் வந்து அந்த படத்துடைய இயக்குனர். அந்த படத்துடைய ஹீரோ தான் மைதீன் அப்படிங்கிறவர். அப்போ டெல்லியில் நடந்த விசாரணையில் இந்த 3 பேருடைய பேர் வந்து அடிபடுது. இந்த 3 பேரை இப்போ வந்து பிடிப்பதற்காக வலைவீசி தேடிக்கு இருக்காங்க காவல்துறை அப்படிங்கிற செய்தியை நம்ம வந்து கேள்விப்படுறோம். உடனே திமுக வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அந்த ஜாஃபர் சாதிக் சொன்னேன் பார்த்தீங்களா, சென்னை மேற்கு மாவட்ட திமுகவுடைய அயலக அணியுடைய துணை அமைப்பாளர் அப்படின்னு சொன்னேன்ல, இப்போ நிரந்தரமாக ஜாஃபர் சாதிக்கை கட்சியிலிருந்து நீக்கியிருக்காங்க, டிஸ்மிஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற அப்டேட்டை பார்க்க முடியுது. திமுகவில் இந்த எடுத்தோடனே டிஸ்மிஸ் அப்படிங்கிற கேட்டகரியே இல்லை. திமுகவுடைய விதியில் டைரக்டாக டிஸ்மிஸ் வந்து கிடையாது. ஃபஸ்ட்டு டெம்பரவரியாக சஸ்பெண்ட் பண்ணுவாங்க, பிறகு விசாரணை நடத்துவாங்க. அந்த விசாரணையின் முடிவில் தான் டிஸ்மிஸ் வந்து செய்யப்படுவாங்க அப்படின்னு திமுகவினர் சில காலமாக பதிவுகளை போட்டுக்கிருக்காங்க, பல பேட்டிகளில் சொல்லிக்கிருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அப்படிங்கிறவர் பெண்களை தரம் தாழ்ந்த வகையில் வந்து பேசுகிறாரு, கவர்னரு மோடியெல்லாம் மிகவும் கொச்சையாக விமர்சனம் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் மீது கடுமையான விமர்சனங்கள் முன்வைக்கப்படும். அவரை டெம்பரவரியாக சஸ்பெண்ட் வந்து பண்ணாங்க. சில காலங்களுக்கு பிறகு மறுபடியும் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவர்களை திமுகவில் சேர்த்துட்டாங்க திமுகவுடைய தலைமை. அப்போ தான் ஒரு டிபேட் வந்துச்சு. எடுத்தோடனே டெம்பரவரியாக சஸ்பெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறது கொஞ்சம் நாட்களுக்கு பிறகு திமுகவில் சேர்க்கறதுக்கான வழி அப்படின்னு சொல்லிட்டு கடுமையான விமர்சனங்களை பாஜக முன்வைக்கும் போது, அப்பதான் திமுகவினர் என்ன சொன்னாங்க அப்படின்னா, திமுகவுடைய விதிகளில் எடுத்தோடனே டிஸ்மிஸ் அப்படிங்கிறது கிடையாது, ஃபர்ஸ்ட் டெம்பரவரியா சஸ்பெண்ட் பண்ணுவாங்க, பிறகுதான் டிஸ்மிஸ் செய்யப்படுறாங்களா இல்லையா அப்படிங்கிறது போக போக தான் தெரியும் அப்படின்னு அப்ப விளக்கம் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா ஜாஃபர் சாதிக் வந்து இப்ப நிரந்தரமாக நீக்கப்பட்டிருக்காரு அப்படிங்கிற அப்டேட்டை நம்ம பார்க்குறோம். தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர், இந்த சம்பவம் நடக்குது, இந்த சம்பவம் நடந்த செய்திகள் வருது, உடனே தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் ட்விட் வந்து போட்டுறாரு. அதில் அண்ணாமலை என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த ஜாஃபர் சாதிக் இருக்காரு பார்த்தீங்களா, இவர் பல்வேறு காலகட்டங்களில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை சந்தித்து நிவாரண நிதி வந்து கொடுத்துருக்காரு, உதயநிதி ஸ்டாலின் அவர்களை சந்தித்து நிவாரண நிதி வந்து கொடுத்துருக்காரு. விசிகாவுடைய அந்த சலீம் சொன்னேன் பார்த்தீங்களா, அவர் வந்து கட்சிக்கெல்லாம் வந்து நிதி வந்து கொடுத்துருக்காரு. அந்த புகைப்படங்களை வந்து இப்போ அண்ணாமலை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அந்த ஜாஃபர் சாதிக் வந்து இது மாதிரி போதைப் பொருளை கடத்தி வரக்கூடிய அந்த பணம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பணத்தை சினி ஃபீல்டில் வந்து இன்வெஸ்ட் வந்து பண்ணியிருக்காரு. ஏராளமான திரைப்பிரபலங்களோட அவர் நிற்கக்கூடிய புகைப்படங்களை எல்லாம் பார்க்க முடியுது. அப்போ செயின் ரியாக்ஷன் மாதிரி ஒருத்தருக்கு இன்னொருத்தர் வந்து லிங்க் இருக்கிற மாதிரி இதில் வந்து தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக விசாரணை வந்து தேவை அப்படின்னு அண்ணாமலை பதிவு போட்டிருக்காரு. இப்போ அதிமுக பாஜக இடையே பெரிய டிபேட்டு. பாஜகவினர் என்ன சொல்கிறாங்கன்னா, எவ்வளோ பெரிய ஒரு இஷ்யூ வந்து நடந்திருக்கு, ஆனால் இப்போ வரைக்கும் அதிமுக எந்த ஒரு எதிர்த்து ஒரு குரல் வந்து கொடுக்கல. சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட 24 மணி நேரம் வந்து ஆயிடுச்சு. இன்னும் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எந்த ஒரு கண்டன அறிக்கையை வந்து வெளியிடலை. 24 மணி நேரத்துக்கு பிறகு இப்போதான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி இபிஎஸ் வந்து அறிக்கை விட்டுருக்காரு. ஆனால் எங்கள் மாநில தலைவர் நேற்றே அறிக்கை விட்டார், ட்விட்டரில் பதிவு போட்டார். பிறகு ஏர்போர்ட்டில் செய்தியாளர்களை சந்திக்கும் போது இது தொடர்பாக பேசினார். அது மட்டும் இல்லாமல் நேற்று பார்த்தீங்க அப்படின்னா சவுத் இந்தியா ஃபார்வர்ட் பிளாக் பார்ட்டியுடைய மாநாடு வந்து நடந்திருக்கு. அந்த மாநாட்டில் கூட இந்த நிகழ்வை சுட்டி காட்டி பேசியிருக்காரு. அப்போ ட்விட்டரில் பதிவு, அடுத்து செய்தியாளர் சந்திப்பு, அடுத்து மாநாட்டில் சவுத் இந்தியா ஃபார்வர்ட் பிளாக் மாநாட்டில் பேச்சு.
ஒரு நாளில் இவ்வளோ இந்த நிகழ்வை சுட்டி காட்டி இத்தனை முறை வந்து அண்ணாமலை வந்து பதிவு போட்டிருக்காரு, பேசியிருக்காரு. ஆனால் 24 மணி நேரமாக அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எந்த ஒரு ரியாக்ஷன் வந்து கொடுக்கல. இப்போ தான் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி இன்னைக்கு காலையில் தான் பதிவு வந்து போட்டிருக்காரு. 2017 சட்டப்பேரவையில் தடை செய்யப்பட்ட குட்கா வந்து தடை விதிக்கப்பட்டிருந்துச்சு. அந்த தடை விதிக்கப்பட்ட பிறகும் சில கடைகள்லாம் குட்கா வந்து விற்பனை செய்யப்படுது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ எதிர்க்கட்சி தலைவராக இருந்த ஸ்டாலின் அவர்கள் சட்டப்பேரவைக்கு அந்த குட்கா பொட்டலங்கள் இது மாதிரி கிடைக்குது பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சில புகைப்படங்கள் இதெல்லாம் எடுத்துட்டு வந்து சட்டப்பேரவையை அதிர வச்சாரு ஸ்டாலின் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது. இப்போ சட்டப்பேரவையுடைய எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஸ்டாலின் அவர்கள் அதிமுகவை எதிர்த்து அரசியல் பண்ணதில் ஒரு காவாசி கூட திமுகவை எதிர்த்து பண்ண மாட்டேங்குது. இதனால தான் எங்களுக்கு டவுட் வருது, பின்னணியில் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் திமுகவுக்கும் ஒரு ரகசிய ஒப்பந்தம் இருக்கா அப்படிங்கிற டவுட்டு இதனால தான் வருது அப்படின்னு இப்போ பாஜக பதிவுகள் போட இப்போ இந்த டாபிக்கு பாஜக அதிமுக இடையே ஒரு டிபேட்டை வந்து ஏற்படுத்தியிருக்கு. நார்மலாக தமிழகத்தில் ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா அந்த பிரச்சனை குறித்து ஃபர்ஸ்ட் பேசக்கூடிய நபராக பாஜகவுடைய மாநில தலைவர் அண்ணாமலை இருக்காரு. அண்ணாமலை அது குறித்து பல முறை பேசி அடுத்த டாபிக் வரும்போது தான் அதிமுக அந்த பழைய டாபிக் குறித்து வந்து குரல் கொடுக்குறாங்க. பழைய டாபிக் குறித்து அதிமுக குரல் கொடுக்கும்போது அண்ணாமலை அடுத்த பிரச்சனை குறித்து பேச வந்து ஆரம்பிச்சிடுறாரு. இதுதான் கடந்த 2.5 வருடமாக தமிழகத்தில் நடக்குது அப்படின்னு நிறைய பேர் சமூக வலைதளத்தில் பதிவுகள் போட்டுக்கிருக்காங்க. உங்களுடைய பார்வைகள் என்ன இந்த டாப்பிக்கில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம். இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம். நன்றி. ஜெய் ஹிந்த்.